இந்தியாவில் தற்போது எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் எரிவாயுவின் விலையும் அதிகரித்துள்ளது. எரிவாயுவை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அந்த வகையில் உணவகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான எரிவாயு பயன்பாட்டை குறைப்பதற்கும் சில உணவகங்களை மூடுவதற்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் 4 விமான நிலையங்களில் எரிபொருள் நிரப்புவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மிலான் லினேட், வெனிஸ் மார்க்கோ போலோ, போலோக்னா, ட்ரெவிசோ ஆகிய விமான நிலையங்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன. முக்கிய எரிபொருள் நிறுவனங்களில் ஒன்றான ஏபிபி இத்தாலியா இந்த கட்டுப்பாடுகள் தொடர்பில் விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. எனினும் வான்வெளி, ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கான எரிபொருள் விநியோகம் தடையின்றி முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியா மத்திய கிழக்கின் போர் நிலைமைகளினால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியினால் தென்கொரியாவும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. தென்கொரிய நிதியமைச்சர் கூ யுன் சியோல் வளைகுடா நாடுகளின் தூதுவர்களை சந்தித்து இது தொடர்பில் தெளிவுபடுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எண்ணெய், திரவ இயற்கை எரிவாயு, நெப்தா, யூரியா மற்றும் ஏனைய முக்கியமான வளங்களின் சீரான விநியோகத்தினை உறுதிப்படுத்துமாறு அவர் வளைகுடா ஒத்துழைப்பு பேரவையின் தூதுவர்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார்.